ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இந்தியா விசஸ் இங்கிலாண்டோட ஃபோர்த் T20 மேட்சோட மேட்ச் ப்ரிவ்யூ அண்ட் ஃபேண்டசி 11 ப்ரெடிக்ஷன் தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 31 ஜனவரி வெள்ளிக்கிழமை இரவு 7 மணிக்கான மேட்ச்சு. இந்த மேட்ச் எங்கே வச்சு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா கிரிக்கெட் அசோசியேஷன் ஸ்டேடியம் பூனேல வச்சு நடக்குதுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துருவோம். லாஸ்ட் மேட்ச் பொறுத்தவரை நல்லா பவுலிங் போட்டாங்க, 172 ரன். ஆக்சுவலாக அது 150க்குள்ளே சுருட்ட வேண்டியது. அந்த ஃபைனல் கிட்டத்தட்ட அந்த லாஸ்ட் ஓவரும் அதுக்கு முந்தின ஓவர் ஷமி ஆகட்டும், ஹர்திக் பாண்டியாவாகட்டும், அவங்க வந்து அந்த விக்கெட் இல்லாமல் முடிச்சிருப்பாங்க. அது ஒரு விக்கெட்டு. அந்த ஒரு விக்கெட்டில் வந்து மார்க்குட்டும் சரி ஆதில் ரஷீதும் சரி கடைசி வரை கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அது வந்து அவங்க டீமு இன்னும் ஒரு 20 ரன் எக்ஸ்ட்ரா எடுத்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஒரு விஷயமா என்னன்னு தெரியல, இந்தியா பேட் பண்ணும்போது ஓப்பனர் ஸ்ட்ரகிள் ஆனாங்க. குறிப்பாக சொல்லணும்னா சஞ்சு சாம்சன் வந்து ரொம்ப ஃபார்ம் அவுட்டில் தான் ஒரே மாதிரி 3 வாட்டியும் ஆர்ச்சர் கையில் அவுட் ஆகிருக்கிறாரு. அது வந்து அவர் இன்னும் ஃபார்முக்குள்ளே வரணும். ஸோ அந்த இதுதான் முக்கியம். ரெண்டாவது மிடில் ஆர்டர் சொதப்பிருக்கு. சூரியகுமார் யாதவ் போன மேட்ச் சரியாக பண்ணல, திலக் வர்மா பண்ணல, ஹர்திக் பாண்டியா அண்ட் அக்ஷர் பட்டேல் இன்னும் கொண்டு போயிருப்பாங்கன்னு நினச்சேன். அவங்களும் அந்த இதை விட்டுட்டாங்க. தென் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா துருவ் ஜோர்வால் ஒரு ஃபெயிலியரு. வாஷிங்டன் சுந்தர் ரொம்ப மோசமான ஸ்ட்ரைக் லைட்டில் போன மேட்ச் ஆடினார். அதேமாதிரி சேஞ்ச் இருக்கும்னு நினைக்கிறேன். துருவ் ஜோர்வாலுக்கு பதிலாக சிவம் டூபே உள்ளே வரலாம். ரவி பிஷ்னாயும் கொஞ்சம் விக்கெட்டுக்கு ஒன்று 2 விக்கெட் தான் எடுத்துருக்கிறாரு. ஸோ அவருக்கும் பதிலாக அஷ்தீப் சிங் உள்ளே வரலாம்னு நினைக்கிறேன். ஸோ அது ஆஃப்டர் த டாஸ்க் அப்புறம் பார்ப்போம். இங்கிலாண்டை பொறுத்தவரை நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாண்டை பொறுத்தவரை பென் டெக்கெட் போன மேட்ச் சூப்பராக ஆடினாரு, லியாம் லிவிங்ஸ்டன் நல்லா ஆடினாரு, பட்லர் வந்து வருண் சக்கரவர்த்தி டவுட். அதாவது இவங்க என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, பேஸ்பால் கான்செப்ட் ஆடுறாங்க. பேஸ்பால் கான்செப்டை அடித்து ஆடி அவுட் ஆயிடுறாங்க. அதுவும் குறிப்பாக பேஸ்பால் கான்செப்ட் வருண் சக்கரவர்த்தி பாலில் சுத்தமாக எடுபடவே மாட்டேங்குது. அங்கே போன மேட்ச் பார்த்தீங்கன்னா பட்லர் அவுட் பண்ணாரா, அடுத்து ஸ்மித் அவுட் பண்ணார், அப்புறம் ஜேமி அவுட்டுன்னு வந்தார், ஜேமி அவுட்டுன்னு அவுட் ஆனார், அப்புறம் கேர்ஸ் வந்தார், ஆர்ச்சர் லாஸ்ட் பால் அவுட் ஆகி 5 விக்கெட் ஆள் எடுத்தார். இன்னைக்கு இங்கிலாந்து டீமுக்கு சிம்ம சுப்பனமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தினே சொல்லலாம். அவரோட மிஸ்ட்ரி பாலும் குறிப்பாக சொல்லலாம். இந்த மேட்ச்லையும் அவரோட கை ஓங்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்தியா ப்ராபபிள் பிளேயிங் 11 பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, வாஷிங்டன் சுந்தர், அக்ஷர் பட்டேல், துருவ் ஜோர்வால், முகமது ஷமி, ரவி பிஷ்னாய், வருண் சக்கரவர்த்தி. நான் 2 சேஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இந்த டீம்ல இருந்து. சிவம் டூபே அண்ட் ஹர்தீப் சிங். யாருக்கு பதிலாக வருவாங்கன்னா, ஒன்று ரவி பிஷ்னாய் ஆர் வாஷிங்டன் சுந்தருக்கு பதிலாக, இல்லைன்னா துருவ் ஜோர்வாலுக்கு பதிலாக அந்த சேஞ்ச் எதிர்பார்க்கலாம். இங்கிலாந்து பொறுத்தவரை ஜாகப் பேதல் உள்ளே வர்றதுக்கு சான்சஸ் அதிகங்க. பிலிப் சால்ட், பென் டெக்கட், ஜோஸ் பட்லர், ஹாரி ப்ரூக், லியாம் லிவிங்ஸ்டன், ஜேமி ஸ்மித், ஜேமி ஓவர்டன், பைர்டன் கேஸ், ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஆதில் ரஷீத், மார்குட். இதுதான் ப்ராபபிள் பிளேயிங் 11 இருக்க போது. ஸ்மித்துக்கு சின்னதாக ஒரு இன்ஜுரி மாதிரி இருந்தது. ஸோ அதனால பேத்தல் திரும்ப வரலாம். தென் அகெயின் பிலிப் சால்ட் வந்து உள்ள கீப்பிங் எதிர்பார்க்கலாங்க. இங்கே வந்து டாப் பேட்டர்ஸ் கேப்டன்சி நீங்கள் யார் எதிர்பார்க்கலாம்னா, சூரியகுமார் யாதவ் வந்து ஒரு டிஃப்ரென்ஷியல் கேப்டன் பிக்கை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா 3 மேட்ச் ஃபெயிலியர் ஆகிருக்கிறாரு. புனேல கண்டிப்பாக கம்பேக் எதிர்பார்க்கலாம். ஒரு ஜிஎல் ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக அவரை கேப்டனாக போட்டு டீம் கிரியேட் பண்ணுங்க. லியாம் லிவிங்ஸ்டனையும் வைஸ் கேப்டனாக போட்டு ஒரு டீம் கண்டிப்பாக கிரியேட் பண்ணுங்க. எஸ்எல்ல கூட நீங்கள் வருண் சக்கரவர்த்தி கூட எடுக்கலாம். எஸ்எல்ல வருண் சக்கரவர்த்தி அண்ட் ஜாஃப்ரா ஆர்ச்சர் கூட நல்ல ஒரு வைஸ் கேப்டன். தென் ரவி பிஷ்னா இருந்தால் சொல்ல முடியாது, அவரும் சல்நாத்துக்கு ஃபார்முக்குள்ளே வரலாம். அவருக்கும் ஒரு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸ் எடுங்க. டாப் ஆல்ரவுண்டர்ஸ் இங்கே வந்து ஹர்திக் பாண்டியா, லியாம் லிவிங்ஸ்டன். விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்தவரை சஞ்சு சாம்சன், பிலிப் சால்ட் 2 பேர் தான் விக்கெட் கீப்பிங் பண்ண போகிறாங்க. ஸோ பேட்டிங் ப்ளஸ் இவங்க 2 பேருக்கு. ஆனால் 2 பேருமே சொல்கிற மாதிரி ஃபார்மில் இல்லை, அதுதான் சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஓகே இருந்தது சஞ்சு சாம்சனுக்கு, அடுத்த 2 மேட்ச் பெருசாக எதுவுமே சொல்கிற மாதிரி இல்லை. இவங்கள கூட நீங்கள் கேப்டன்சி பிக்கில் நீங்கள் வச்சுக்கலாம். பிலிப் சால்ட் ஆகட்டும், சூரியகுமார் யாதவ் ஆகட்டும், வருண் சக்கரவர்த்தி ஆகட்டும். ஸோ இந்த பிச்சு பொறுத்தவரை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட் தாங்க. பவுன்ஸும் ஷார்ட் பவுண்ட்ரிஸ், ஃபேவரட் ஸ்ட்ரோக் பிளேயர். ஸோ பிளேயருக்கு வந்து பவுண்ட்ரியும் ஷார்ட் பவுண்ட்ரி தான் வந்து பிளேயர்ஸுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்க போகுது. ஸோ பேசஸ் கெட் சம் மூவ்மெண்ட். பேசருக்கு வந்து மூவ்மெண்ட் இருக்குது, இனிஷியல் மூவ்மெண்ட் கண்டிப்பாக இருக்குங்க. செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்பின்னர்ஸ் வந்து நல்லாவே போட்டிருக்காங்க. எனக்கு என்னமோ இந்த மேட்ச்சில் இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுவாங்களோன்னு தோணுது. இங்கிலாந்து டாஸ் வின் பண்ணி சேஸ் பண்ணுவாங்க. அதனால இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி ஓரளவு ஸ்கோரை வந்து இவங்க போடுவாங்க. சேசிங்கில் வருண் சக்கரவர்த்தியோட
மறுபடியும் வருண் சக்கரவர்த்தி பாலிங்கில் இங்கிலாந்து இதாகுங்களோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஸோ இதோட ப்ரிவ்யூ முடியுது. ஃபேண்டசி டீமுக்குள்ளே போவோம். ஃபேண்டசி டீமுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் பொறுத்தவரை ஜோஸ் பட்லர் ஒரு நல்ல சாய்ஸாக இருப்பார். பேட்டிங் நல்லா பண்ணுறாரு, பட் கீப்பிங் பண்ண மாட்டார். பட் அந்த இடத்துல பட்லர் எடுக்கலாம். சஞ்சு சாம்சன் சால்ட்டும் சரி, ரெண்டு பேருமே கொஞ்சம் ஃபார்ம் அவுட்டில் தான் இருக்காங்க. நீங்கள் நான் அப்போ சொன்னது தான், நீங்கள் ஒரு ஜிஎல்ல ஒரு டீம் போடுறீங்கன்னா இந்த ரெண்டு பேருக்குள்ளே வச்சும் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா இவங்க வந்து டபுள் ஆப்ஷன் பிளேயராக இருக்காங்க. ஸோ ரெண்டு பேரும் ஓப்பனிங் பண்ணுறாங்க, தென் கீப்பிங் பண்ணுறாங்க. சால்ட்டு தான் கீப்பிங் பண்ண போகிறாரு, ஸ்மித் இல்லைனால சால்ட்டு தான் கீப்பிங் பண்ண போகிறாரு. ஸோ அதனால உங்களுக்கு டபுள் ஆப்ஷனாக இருக்கிறதுனால ஒரு ஜிஎல் டீமில் நீங்கள் நிறைய டீம் போடுறீங்கன்னா ஜிஎல்ல சால்ட் ஒரு கேப்டனாகவும் சஞ்சு சாம்சன் வந்து வைஸ் கேப்டனாகவும் அப்படி கூட ட்ரை பண்ணுங்க. அபிஷேக் சர்மா எடுக்கலாம். பென் டெக்கட் போன மேட்ச் நல்லா ப்ரூவ் பண்ணி காட்டினாருங்க. திலக் வர்மா எடுத்துக்கலாம். சூரியகுமார் யாதவ் ஜிஎல்ல ட்ரை பண்ணுங்க. இது வந்து நான் இப்போ நமக்கு இப்போதைக்கு கிரியேட் பண்ணுறது ஸ்மால் லீக் அண்ட் ஹெட் ஒன் கார்டர்ஸ்க்கான டீமு. ஸோ ஜிஎல்க்கு நான் டீம் கொடுக்குறேங்க. டெலிகிராம் சேனல் கீழே லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா ஜிஎல்லுக்கு டீமும் நான் கொடுக்குறேன். ஹார்திக் பாண்டியா எடுத்துக்கலாம், லியாம் லிவிங்ஸ்டன், அக்சர் பட்டேல் எடுத்துக்கலாம். ஜேமி ஓவர்டன் ட்ரை பண்ணுங்க. அவரும் போன மேட்ச் ஒரு 3 விக்கெட் எடுத்தார். ப்ளஸ் பேட்டிங் வரும். இந்த பக்கம் ஆர்ச்சர், வருண் சக்கரவர்த்தி, முகமது ஷமி இருந்தால் முகமது ஷமி, இல்லை ஹர்ஷ்தீப் சிங் உள்ளே வந்துட்டாருன்னா ஹர்ஷ்தீப் சிங் எடுத்துக்கலாம். ஏன் நீங்கள் முகமது ஷமி ஹர்ஷ்தீப் சிங் ரெண்டு பேரில் ஹர்ஷ்தீப் சிங்கோட போக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முகமது ஷமி இப்போ தாங்க உள்ளே வந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட 436 நாள் கழிச்சு தான் இன்டர்நேஷ்னல் மேட்சுக்குள்ளே வந்திருக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் ஃபார்முக்கணும். பழைய ஷமி இன்னும் வரல. அவர் 6 அடிச்சிருக்கிறாரு, நம்ம குறை சொல்ல முடியாது. பட் இன்னும் கொஞ்சம் ஃபார்முக்கு வரல. இவங்களும் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவரை வந்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு ஆட வைக்கணும். ஏன்னா பும்ரா ஃபிட் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படிங்கும்போது இவர் தான் மெயின் பவுலர், இவரும் ஹர்ஷ்தீப் சிங் தான் மெயின் பவுலராக இருக்கும்போது ஸோ இவரை கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாங்கிறதுனால கொஞ்சம் பார்த்து தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் ஹர்ஷ்தீப் சிங் 4 ஓவரும் கம்ப்ளீட்டாக போடுவார். அவர் இருந்தாருன்னா கண்டிப்பாக அவரை நீங்கள் எடுத்துக்கலாம். நான் கிராஸோட போகிறேங்க. நான் வந்து பேரடன் கிராஸோட போகிறேன். ஸோ பாருங்கள், 6-5ன்னு போயிருக்கிறேன். இது வந்து இப்போதைக்கான டீம் தான். ஸோ ஃபைனல் டீம் வந்து கீழே வந்து நான் என்னோட கேப்டன் வந்து வருண் சக்கரவர்த்தி, வைஸ் கேப்டன் ஹார்திக் பாண்டியா. இது ஒரு சேஃபாக தான் போயிருக்கேங்க. ஸோ நீங்கள் வந்து வைஸ் கேப்டன் வந்து எதை கூட ட்ரை பண்ணலாம். நம்ம அபிஷேக் சர்மா கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். நிறைய லிவிங்ஸ்டன் ட்ரை பண்ணலாம். ஆர்ச்சர் ட்ரை பண்ணலாம். ஸோ ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு நிறைய இருக்குது. இதை நான் ஒரு சேஃபாக போயிருக்கிறேன். கண்டிப்பாக வருண் சக்கரவர்த்தி கிட்ட 5 விக்கெட் விடுமான்னு தெரில, ஒரு 2-3 விக்கெட்டாவது நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் அப்படி மாற்றி கூட நீங்கள் போட்டிக்கலாம். சரிங்களா? இது இப்போதைக்கான டீம் தான். இது வந்து ஒரு ஹெட் கார்டஸ்ட் ஸ்மால் லீக்கான டீம் தான். அதுக்கப்புறம் ஆஃப்டர் த டாஸ் பிச் ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் ஸ்மால் லீக் டீமும் ஜிஎல் டீமும் கீழே டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுக்குறேன். மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் சின்ன ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு தெரிவிச்சுக்கிறேன். ஆஃப்டர் த டாஸ் பிச் ரிப்போர்ட்லாம் பார்த்து ஸோ ஃபைனல் டீம் வந்து டெலிகிராம் சேனலில் கொடுக்குறேன். மறக்காமல் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண மறக்காதீங்கன்னு சொல்லிக்கிறேன். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குங்க.